ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 8.2ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க. அதாவது நம்மளுக்கு இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நடு மதிப்பு அதுதான் என்னது, இடைநிலை அளவு. இப்போ இதோட நடு மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த எண்களை ஏறு வரிசையில் எழுதணும். எழுதிக்கலாம். ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு, ஏறு வரிசைனா என்னது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்ப இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது, 21. இனி 21 விடைக்கும் பெரிய நம்பர் என்னது, 41. இதுக்கு அடுத்த 43 வரும். இதுக்கு அடுத்த 47. இங்க நம்மளுக்கு 47 2 வாட்டி இருக்கு. அதனால நம்மளும் 47 2 வாட்டி எழுதிக்கணும். இனிமே 47 விடைக்கு பெரிய நம்பர் 53. இதை விடைக்கும் பெரிய நம்பர் 62. இதை விடைக்கும் பெரிய நம்பர் 71. அப்புறம் லாஸ்டா 83 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்ப நம்ம ஏறு வரிசையில எழுதிட்டோம். இனி எண்ணுனா எண்களின் எண்ணிக்கை. இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9. இப்போ 9 வந்து என்னது, ஒற்றைப்படை எண். அதையும் எழுதிக்கலாம். ஒற்றைப்படை எண். இப்போ 9 ஒற்றைப்படை எண்ணா இருக்கிறதுனால நடு மதிப்பை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நடுவுல என்னது இருக்கு, 47. இங்க 4 நம்பர், இங்க 4 நம்பர். அப்ப நடுவுல 47. இதுதான் என்னது, இந்த சம்மோட ஆன்சர். ஆனா இதை கூட நம்ம ஃபார்முலா படி தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகே, நீ அதை சால்வ் பண்ணிடலாம். ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். நமக்கு எண் ஒற்றைப்படை எண்ணா இருந்துன்னா இடைநிலை அளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா n கூட்டல் 1 டிவைடட் பை 2. அப்புறம் ஆவது உறுப்பு, அதையும் எழுதிக்கோங்க. ஆவது உறுப்பு இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரிங்களா? இப்போ என்னோட மதிப்பு என்னது, 9. அப்புறம் கூட்டல் 1 டிவைடருக்கு கீழே 2. அடுத்த ஆவது உறுப்பு. ஓகே, அப்புறம் 9 1 கூட்டுனா 10 டிவைடருக்கு கீழே 2. அப்புறம் ஆவது உறுப்பு. ஓகே, இனிமே கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 10. அப்போ 5வது உறுப்பு. 5வது உறுப்பு அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய 5வது உறுப்பு 1 2 3 4 5. பாத்தீங்களா, 5வது உறுப்பு என்னது, 47. இதுதான் என்னது, இந்த சம்மோட ஆன்சர். இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு 47. ஓகே, இவ்வளவுதான் இந்த சம். 2வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க. அதாவது இடைநிலை அளவுனா நடு மதிப்பு. சரிங்களா? இதுவும் போன சம் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ இதோட நடு மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த எண்களை ஏறு வரிசையில எழுதணும். எழுதிக்கலாம். ஏறு வரிசை இஸ் ஈக்குவல் டு, ஏறு வரிசைனா என்னது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்ப இதுல இருக்கிறதுலே சின்ன நம்பர் 31. எழுதிக்கலாம். 31 விடைக்கும் பெரிய நம்பர் 35. ஓகே, இதுக்கு அடுத்த 36. அப்புறம் 37. இனி இதை விடைக்கும் பெரிய நம்பர் 44. அது 2 வாட்டி இருக்கு. அதனால 2 வாட்டி எழுதிக்கலாம். 44, 44. இனி இதை விடைக்கும் பெரிய நம்பர் 51. அப்புறம் என்ன வரும்னா 60. ஓகே, இதுக்கு பிறகு 86 வரும். சரிங்களா? இங்க 86 2 வாட்டி இருக்கு. அதனால நம்மளும் 2 வாட்டி எழுதிக்கணும். ஓகே, எழுதிட்டோம். இனிமே எண்ணுனா எண்களின் எண்ணிக்கை. இதுல எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? 10 இரட்டைப்படை எண். அதையும் எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண். ஓகே, போன சம்மில் என்னோட மதிப்பு 9. அது ஒற்றைப்படை எண். அப்ப நம்ம நடு மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இங்க என்னோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணா இருக்கிறதுனால நடு மதிப்பு 2 வரும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். வகுத்தா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். இதை சால்வ் பண்றதுக்கு கூட ஒரு ஃபார்முலா இருக்கு. அதனால ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க. என்னோட மதிப்பு இரட்டைப்படை எண்ணா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இடைநிலை அளவு ஈக்குவல் டு n டிவைடட் பை 2வது உறுப்பு மற்றும் n டிவைடட் பை 2 கூட்டல் 1வது உறுப்புகளின் சராசரி. வேற எதுவுமே இல்ல. இதை 2ஐ கூட்டணும், கூட்டிக்கிட்டு 2ஆல வகுக்கணும். ஓகே, 2ஆல வகுக்கிறதுனால டிவைடருக்கு கீழே 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். n டிவைடட் பை 2 ஆவது உறுப்பு கூட்டல், இனி இது n டிவைடட் பை 2 கூட்டல் 1 ஆவது உறுப்பு. ஓகே, இனி மதிப்பை பிரதியிடலாம். என்னோட மதிப்பு 10. எழுதிக்கலாம். 10 டிவைடட் பை 2 ஆவது உறுப்பு கூட்டல் என்னோட மதிப்பு 10 டிவைடருக்கு கீழே 2 கூட்டல் 1 ஆவது உறுப்பு.
அப்புறம் டிவைடருக்கு கீழே 2. சரிங்களா, எழுதிட்டோம். இனி பாருங்க கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஐ 2 10. அப்போ 5வது உறுப்பு, அதாவது ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறதுல 5வது உறுப்பு 1 2 3 4 5. அப்போ 5வது உறுப்பு என்னது 44, எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 44. இனி கூட்டல், இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஐ 2 10. 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. அப்போ இங்கே 6வது உறுப்பு பாருங்க 1 2 3 4 5 6. 6வது உறுப்பு என்னது 44 தான், எழுதிக்கலாம். 44 டிவைடருக்கு கீழே 2. ஓகே, இப்போ இது 2ஐயும் கூட்டிடலாமா? 44ஐயும் 44ஐயும் கூட்டினா 88ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 2. இனி 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2 4 2 8 4 2 8. அப்போ என்ன கிடைக்குது 44. இதுதான் நம்மளோட ஆன்சர். அதை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு 44. இவ்வளோதான் இந்த சம். 3வது கணக்கு பார்க்கலாம். ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட அப்படின்னு கொடுத்துக்கிட்டு நம்மள நம்பர்ஸ் தந்திருக்காங்க. சரிங்களா, இதை வந்து ஏறு வரிசையில தான் கொடுத்துருக்காங்க, அதனால பிரச்சனை கிடையாது. என்ற தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ இதோட இடைநிலை அளவு கொடுத்துட்டாங்க, அதாவது நடு மதிப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இங்க எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எக்ஸோட மதிப்பு என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தீர்வு ஃபர்ஸ்ட் தந்திருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இது ஏறு வரிசையில தான் இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே, இனிமே எண்ணுனா எண்களின் எண்ணிக்கை. இதுல எத்தனை எண் இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்கள் இருக்கு. அப்ப இங்க 10 என்னது இரட்டைப்படை எண், அதையும் எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண். ஓகே, இரட்டைப்படை எண்ணா இருந்துன்னா இடைநிலை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அடுத்து எழுதியிருக்கேன். இடைநிலை அளவு இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 ஆவது உறுப்பு மற்றும் n டிவைடட் பை 2 கூட்டல் 1வது உறுப்புகளின் சராசரி. வேற எதுவுமே இல்லை, இந்த 2ஐயும் கூட்டிக்கிட்டு 2ஆல வகுக்கணும். அடுத்து அதை எழுதியிருக்கேன் பாருங்க. 2ஆல வகுக்கிறதுனால டிவைடருக்கு கீழே 2. அப்புறம் n டிவைடட் பை 2வது உறுப்பு கூட்டல் n டிவைடட் பை 2 கூட்டல் 1வது உறுப்பு. ஓகே, இப்போ இதை எழுதிட்டோம். ஓகே, இனி பாருங்க இந்த சைடு இடைநிலை அளவு. நம்மளுக்கு கொஸ்டின்ல இடைநிலை அளவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 24. அப்ப இடைநிலை அளவுக்கு பதில் இங்க 24 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 24 இஸ் ஈக்குவல் டு என்னோட மதிப்பு என்னது 10, எழுதிடலாமா? 10 டிவைடருக்கு கீழே 2. அப்புறம் ஆவது உறுப்பு கூட்டல் என்னோட மதிப்பு 10 டிவைடருக்கு கீழே 2 அப்புறம் கூட்டல் 1 அடுத்த ஆவது உறுப்பு. இனிமே டிவைடருக்கு கீழே என்னது இருக்கு 2. ஓகே, நீ பாருங்க இந்த 2ஐயும் இந்த 24ஐயும் பெருக்கலாம். ஓகே, 4 8 அப்புறம் 2 4 48ன்னு கிடைக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? ஓ 2 2 ஐ 2 10. அப்போ 5வது உறுப்பு இங்கே இருக்க நம்பர்ல 5வது உறுப்பு எதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. 5வது உறுப்பு என்னது? எக்ஸ் கூட்டல் 2. அதை எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 2 அப்புறம் கூட்டல் இதையும் கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஐ 2 10. 5 கூட 1 கூட்டினா 6. அப்போ 6வது உறுப்பு. இதுல 6வது உறுப்பு என்னது? எக்ஸ் கூட்டல் 4. அதை எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 4. சரிங்களா? ஓகே, இந்த சைடு 48 இருக்கு. எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 கூட்டினா 2. 2ல எக்ஸ் இருக்கனால எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். கூட்டல் இனி 4 2ஐயும் கூட்டினா 6. சரிங்களா? ஓகே, இந்த சைடு 48 இருக்கு. எக்ஸோட மதிப்பு தானே தேவை, அப்போ இங்க இதை வச்சுக்கலாம். இங்க இருக்க பிளஸ் ஆர் இங்க கொண்டு வந்துடலாம். பிளஸ் ஆர் சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆரா மாறிடும். இனி அங்க 2x அப்படின்னு இருக்கும். 48ல இருந்து 6 கழிச்சா 42 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு தானே தேவை, அப்ப எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்க இந்த 2 பெருக்கல்ல இருக்கு, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்ப டிவைடட் பை 2. இப்ப 2ஆவை எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2 ஈ 2 4 அப்புறம் ஓ 2 2. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 21. பாத்தீங்களா, ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். ஓகே, இவ்வளவுதான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.